அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரேவதி சிஸ்டர் உங்களுக்கு எல்லாமே தெரியும். லைவில் வர்ற சிஸ்டர் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த நம்ம ஆனந்தி வெங்கட் சேனலில் இருக்கிற எல்லா சகோதரிகளும் நம்ம உடன் பிறந்த சகோதரிகள் மாதிரி தான் நம்ம எல்லாமே லைவில் பேசிக்கிறோம். அதேமாரி ரேவதி சிஸ்டர் தெரியாதவங்க இருக்க முடியாது. ஏன்னா ரேவதி சிஸ்டர் வந்து இன்றைக்கி மட்டும் உதவி பண்ணலை, எப்பயுமே நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. ரேவதி சிஸ்டர் மட்டும் இல்லைங்க, நிறைய நல்லுள்ளங்கள் வந்து நான் சேனலில் போடுறப்போ உடனே ஃபோன் பண்ணி இதுக்கு உதவி கிடைக்கலன்னா நம்மளை கூப்பிடுங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள், அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதேமாதிரி ரேவதி சிஸ்டரும் ஏதாவது பொருள் இல்லை அப்படின்னா ஃபோன் பண்ணால் நீங்கள் போய் வாங்கிட்டு பில் அனுப்புங்க டியர், நான் வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதேமாரி 4 நாளைக்கு முன்னாடியே முத்துவோட பிறந்தநாள், இன்றைக்கி பைரவக்குடியில் இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுருங்கன்னு ஸ்பான்சர் கொடுத்தாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உடன்பிறப்பே. முத்து என்றும் நிறை மனிதர்களாக வாழ என்னுடைய பைரவக்குடியில் இருக்கிற பைரவர் சார்பாக என்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன்ப்பா. காலையிலே ஃபோன் பண்ணி ரகசியமாக பேசலான்னு பார்த்தா கரெக்டாக ஆனந்தி சிஸ்டரை கண்டுபிடிச்சிட்டாப்புல முத்து. எப்பயும் சந்தோஷமாக அக்காவும் தம்பியும் எப்பயுமே இதே மாதிரி எல்லா சகோதரிலையும் நீ சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. கண்டிப்பாக உன்னோட ஆசைகள் நிறைவேறணும் முத்து. வீடியோ போடுறதுக்கு நைட்டு தான் போடலான்னு பார்த்தேன், சரி நைட்டு லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே போட்டுட்டேன். நிறைய நல்லுள்ளங்கள் நம்ம பைரவக்குடியில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஹெல்ப் இப்போயும் நிறைய எனக்கு மன அழுத்தங்கள் கொடுக்குறப்பையும், நான் நிறைய மன அழுத்தங்களை வந்து இந்த சேனலில் கொட்டுறப்பையும் அதையெல்லாம் தாண்டி நிறைய ஃபோன் கால்ஸ் பண்ணி நீங்கள் தைரியமாக இருங்க, மனசை விடாதீங்கன்னு சொல்கிற எத்தனையோ நல்லுள்ளங்கள் அத்தனை பேர்த்துக்கும் உங்கள் பாதம் தொட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் மனசு உடஞ்சி போகிறப்ப எனக்கு தைரியம் சொல்லி என்னை தூக்கி வர்றவங்களையெல்லாம் நான் என்ன சொல்கிறதுன்னு தான் எனக்கே தெரியல. அதாவது உடன் பிறந்தால்தான் சகோதரி சகோதரர்கள் அல்ல, மனதால் அதாவது என்ன சொல்கிற நம்பிக்கையோட பயணம் பண்ணுற எல்லா சகோதரிகளும் சகோதரர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய நல்லுள்ளங்கள் பைரவக்குடியில் இருக்கிற குழந்தைகளுக்கு இப்போயும் உதவி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சின்ன சின்ன உதவி நான் கேட்குறப்போ கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் அது கிடைச்சிடுது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தைகளை நான் வந்து சாப்பாடு கொடுத்து தங்கறதுக்கு இடம் கொடுத்து மெடிசன் கொடுத்து தான் வச்சுருக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஓப்பனாகவே அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மாதிரி ஆட்கள் வந்து குறையணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்து தான் முயற்சி ஆரம்பிக்கணும். ஏன்னா என்ன மாதிரி ஆட்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம முயற்சி பண்ணி இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். நன்றி, வணக்கம்.